அகாடமி நண்பு வணக்கம். இந்த சம் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2ல 2024 கேட்ட சம் தான். இது எப்படி சால்வ் பண்றது பத்தி பார்ப்போம். ஓகே, 66 சதுர சென்டிமீட்டர் வளைவரக்கூடிய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப உருளையோட வளைவரப்பு கொடுத்துட்டு உயரம் கொடுத்துட்டு விட்டம் கேக்குறாங்க. அப்ப உருளையோட வளைவரப்பு என்ன ஃபார்ம் பாத்தீங்கன்னா 2πr/h 2πr/h = 66 சென்டிமீட்டர். அதுல நம்ம h மட்டும் தெரியும். ஓகேங்களா? அதுக்கு மட்டும் 7 போட்டுக்கங்க. அப்ப 2 க்கு 2 பையோட மதிப்பு 22/7, r நமக்கு தெரியாது, h வந்து 7 = 66. 7க்கு 7 கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்ப பாருங்க r மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நம்பர் அங்க கொண்டு போயிருங்க. பெருக்கலாம்னா வகுத்தலாம் போயிடும். அப்ப r = 66 டிவைடட் பை பெருக்கலாம்க்கு கீழ வகுத்தலாம் வந்துரும். 22 பெருக்கல் 2 1 22 22 3 22 66. அப்ப r நமக்கு என்ன கிடைச்சு பாத்தீங்கன்னா 3/2. நமக்கு ஆரம் தேவையில்லை, நமக்கு என்ன விட்டம் வேணும். ஓகேங்களா? விட்டம் வேணும்னா ஆரத்தை 2ஆல பெருக்குங்க. அப்ப 2ஆல பெருக்குனீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிடும். அப்ப விட்டம் d = பாத்தீங்கன்னா 3